கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளி மாணவி மரண வழக்கில் காவல்துறை மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் தனியார் பள்ளி மாணவி மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பள்ளி ஆசிரியைகளை வழக்கிலிருந்து நீக்கியதை எதிர்த்து ஸ்ரீமதியின் தாயார் செல்வி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் 3வது முறையாக விசாரணைக்கு வந்தபோது பள்ளி தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் நேரில் ஆஜராகினர். அப்போது அரசு தரப்பிடம் பல்வேறு ஆவணங்களை கோரியிருப்பதாக ஸ்ரீமதி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். மற்றும் இருக்கக்கூடிய புக்குகள் தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல சிசிடிவியை பொறுத்தவரை 26 சிசிடிவிகள் ஓப்பன் செய்யப்பட முடியும் என்று சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து காலையிலே பேசக்கூடிய அந்த தொலைபேசி தொடர்பு காவல்துறைக்கும் சாந்திக்கும் ரவிக்குமாருக்கும் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு, அதேபோல் செல்விக்கு கொடுத்திருக்கிற தொலைத்தொடர்பு, இவை பற்றி கூடிய சிடிஆர் லிஸ்டும் ஐபிடிஆரையும் கேட்டிருக்கிறோம். மனுதாரரின் கோரிக்கைக்கு பதிலளிக்க அரசு அனுமதி கோரிய நிலையில் வழக்கு விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.